இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் நினைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் நினைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் நினைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் மகிமை மிகு நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு நான் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். நான் ஆண்டவரையே நம்பியுள்ளேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன். இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் வழியாக நாமும் உறுதி பெறுகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கடவுளை நம்ப வேண்டும். கடவுளை நாம் நம்பிவிட்டால் எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைக்கும். கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கைக்கு நமக்கு எல்லாமே கிடைக்கும். நமக்கும் கடவுளுக்குமான உறவை பொறுத்து தான் ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தீர்மானிக்கப்படும். நாம் கடவுளை அதிகமாக நேசிக்க வேண்டும், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். என் கடவுள் என்னோடு இருக்கிறார், மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனை நாம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தோன்ற வேண்டும். இந்த திருப்பலி வழியாக அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். தகுந்த விதத்திலே திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே.
உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபொழுது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிரங்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண் அப்படி ஆடி பாடுகையில், சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 16,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 16,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினர். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானார். தாவீதை கொல்ல வேண்டும் என்று தம் மகன் யோனதானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனதான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து, யோனதான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார். ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஓர் இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனதான் தாவீதை பார்த்து தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உனக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையவனாய் இருக்கின்றன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். ஆதலால் ஆண்டவர் இஸ்ரேல் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீ அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரக்கத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனதானின் வார்த்தையை கேட்டார். அதனால் சவுல் வாழும் ஆண்டவரின் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனதான் தாவீதை அழைத்து அவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனதான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளே எனக்கு இரக்கமாயிரம், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர். மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போராடுகின்றனர். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். என் துன்பங்களில் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். மானிடன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் பலியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இத்மேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாமென அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மனிதனுடைய வாழ்வில் தேடல் என்பது ஒரு தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் எதை தேடிக்கொண்டு செல்லுகின்றான், எதற்காக தேடுகின்றான், எதை நோக்கி செல்லுகின்றான் என்பதை பற்றிய ஒரு நிகழ்வை தான் இன்றைய வாசகம் நமக்கு சிந்திக்க அழைக்கின்றது. மனிதன் வாழ்க்கையில் தேடுகின்றான், ஆனால் அதை நிறைவு காணுகின்றானா என்பதை தான் ஒரு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்விலே எதை பெற்றாலும் இன்னும் தேடுதல் என்பது நிறைவடைவதில்லை. எனவேதான் இன்றைய வாசகங்களிலே ஆண்டவர் இயேசு சென்ற இடங்களெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கின்றார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதை பார்த்த மக்கள், அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுமே, எருசலேம், யூதேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய பகுதிகளிலிருந்தும் மக்கள் திரளாக ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருகின்றார்கள். நோயாளிகள் பலரை அழைத்து வருகின்றார்கள், குணம் பெறுகின்றார்கள். பேய் பிடித்தவர்களை அழைத்து வருகின்றார்கள், குணம் பெறுகின்றார்கள், விடுதலை பெறுகின்றார்கள். ஆனால் இயேசு அந்த இடத்திலே தன்னையே எளிமையாக காட்டுகின்றார், தாழ்ச்சியோடு இருக்கின்றார், தன்னை வெளிப்படுத்த விரும்பாத ஒரு மாமனிதராக இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானுமே சரி, தம்மை நாம் வெளிப்படுத்த வேண்டும், நான் யார் என்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் எப்பேற்பட்டவன், நான் எதை செய்பவன், எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்ற ஆணவத்தில் நம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று தற்பெருமையோடு வாழ்கின்ற ஒரு மனிதர்களாக வாழ்கின்றோம். ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியாக அவர் காண்பிக்கவில்லை.
அவர் கடவுளுடைய மகனாய் இருந்தாலும் அவர் தன்னை ஒருபொழுதும் வெளிப்படுத்தவில்லை. நான் இறைமகன், என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று அவர் தப்பட்டம் அடிக்கவில்லை. மாறாக அந்த சாத்தான் தீய சக்தியானது சொல்லுகிறது, நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும், நீர் இறைமகன் என்று சொல்லுகிற பொழுது அவற்றை கடிந்து கொள்ளுகின்றார். இவற்றை நீ வெளிப்படுத்த வேண்டாம், குறித்த கால வரும், மக்கள் உணர்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே உணர்ந்து அனுபவித்து அவர்களாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அந்த தீய ஆவியை சொல்ல வேண்டாம் என்று கடிந்து கொள்ளுகின்றார். சில சமயங்களில் அப்போது அவர் கூட இருந்தவர்கள் கூட, சீடர்களுக்கும் கூட அவர் இயேசு இறைமகன் என்பது தெரியாமல் இருந்தது. ஆனால் தீய ஆவிக்கு அது தெரிந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பிறந்தது முதல் இறப்பு வரை தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கின்றார், தன்னை எளிமையாக்கி காட்டிக் கொள்கின்றார். இதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலைவராக, கடவுளாக, மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு மக்களும் இயேசுவை போல வாழ வேண்டும் என்பதற்கு அவர் வாழ்ந்து காட்டுகின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையோ தொடர்கதையாக நம்மை நாம் வெளிப்படுத்த வேண்டும், நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் யார் என்று மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். சின்ன விஷயத்திற்காக சவுல் தாவீது மீது பொறாமை கொள்ளுகின்றான். இந்த முதல் வாசகத்திலே பார்க்கிற பொழுது அந்த வாசகத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது, அதுவரையில் சவுல் தாவீது மீது அன்பு காட்டிய அதே சவுல், மக்கள் அவரை பாராட்டி, தாவீதை பாராட்டி, சவுல் 10,000 பேரை கொன்றான், இவன் 16,000 பேரை கொன்றான் என்று சொல்லுகிற பொழுது என்னை விட தாவீதை அதிகமாக புகழ்கின்றார்கள் என்பதற்காகவே தாவீது மீது சவுல் பொறாமை கொள்ளுகின்றான். ஆனால் சவுலுடைய மகன் அவரிடத்தில் எடுத்துரைக்கிற பொழுது, தாவீதை பற்றி எடுத்துரைக்கிற பொழுது அதை புரிந்து கொண்ட சவுல், இனி அவன் மேல் நான் கை வைக்க மாட்டேன், அவன் கொல்லப்பட மாட்டான் என்பது உறுதி செய்யப்படுகின்றது. ஒரு சில நேரங்களில் நாமும் இப்படியாகத்தான் இருக்கின்றோம். மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ளவில்லை, நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வதில்லை. எனவேதான் நான் என்னுடைய வாழ்க்கை எனக்கு என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும், இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரமற்றது. எனவேதான் இந்த ஒரு வருகை பாடலானது இவ்வாறாக பாடப்படுகின்றது. அந்த பாடலில் அருமையான வார்த்தைகள், நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம், நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும். ஒவ்வொரு மனிதனுமே நிறை வாழ்வை நோக்கிய பயணம், நம்முடைய பயணமானது நிறை வாழ்க்கை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். இதைத்தான் பாடலாக அழகாக பாடுகின்றார். நிறை வாழ்வை நோக்கிய திருப்பயணம், பாருலகில் செல்லுவோம், அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். நிறை வாழ்வை நோக்கி திருப்பயணம், பாருலகில் செல்லுவோம், அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். பாருங்க, இந்த நிறை வாழ்வை நோக்கிய பயணத்திலே நாம் நன்மைகளை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பயணத்தில், தன்னுடைய பணி வாழ்வில், ஆண்டவர் கடவுள், தந்தை கடவுள் அவர் கொடுத்த அந்த பணியினுடைய நிறைவிலே அவர் நன்மைகளை செய்பவராக இருந்தார். அவரை பின்பற்றுகின்ற நாம் ஒவ்வொருவரும் கூட இந்த நிறை வாழ்வை நோக்கிய பயணத்தில் இருக்கின்றோம். அந்த நிறை வாழ்வை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தேடல். அந்த நிறை வாழ்வு தான் நம்முடைய தேடலாக இருக்க வேண்டும். நான் பெருமை அடைய வேண்டும், மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல நம்முடைய பயணம், நம்முடைய தேடல். மாறாக நம்முடைய தேடலும் நம்முடைய பயணமும் நிறை வாழ்வை நோக்கிய பயணமாகவும் நிறை வாழ்வை நோக்கிய தேடலாக இருக்க வேண்டும். அந்த நிறை வாழ்வை நோக்கிய தேடலில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு இதைதான் செய்தார், நன்மைகளை செய்தார். அதைதான் அனைத்து மக்களும் அனுபவித்தார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவருக்கு ஒருவர் முதலிலே அன்பு காட்ட வேண்டும், ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் பரிவு காட்ட வேண்டும், ஒருவரை மன்னிக்க வேண்டும்,
ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, நன்மை செய்ய வேண்டிய நல்ல உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்மை நிறை வாழ்வை நோக்கிய நமக்கு ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய வாழ்வாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே அநேக மக்களை தொட்டு தொட்டு சுகப்படுத்துகின்றார். அவர் நோயுற்றோரை சுகப்படுத்தினார். அவர் இவ்வாறாக வெறும் மக்கள் ஒரு சிலர் ஏதோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரிடம் வருகின்றார் என்பதற்காக அவர் தனியாக சென்று சற்று நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று படுகளை ஏற்பாடு செய்கின்றார். எனவே நாம் நன்மைகளை செய்கிற பொழுது புகழும் பதவியும் மற்ற அனைத்துமே நம்மை தேடி வரும். இந்த உலகமானது ஏதோ பணத்தையும் பதவியும் பட்டத்தை வைத்து வாழ்ந்துவிட முடியாது. ஆண்டவருடைய அருள் கொடையால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் தான் மட்டும்தான் நாம் வாழ முடியும். அதுதான் நம்மை நிறை வாழ்வை நோக்கி அழைத்து செல்லும். எனவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சீடர்களாக இருக்கின்ற நாம் நிச்சயமாக நன்மைகளை செய்பவர்களாக வாழ வேண்டும். அந்த நன்மைதான் நமக்கு மறு வாழ்வை கொடுக்கும், நிலை வாழ்வை கொடுக்கும். எனவே அந்த நிலை வாழ்வை, உண்மையான வாழ்வை, அந்த வானக வாழ்வை, ஆண்டவரோடு இருக்கின்ற வாழ்வை பெற வேண்டதற்கு நன்மைகளை செய்ய வேண்டும். அந்த நன்மைகளை செய்யும் என்றால் அதுதான் கிறிஸ்துவம், அதுதான் ஆண்டவருடைய சீடர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இன்றைய வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இதை தான் நமக்கு செய்தியாக கொடுக்கின்றார். நாம் அனைவரையும் அன்பு செய்வோம், அனைவருக்கும் அன்பு காட்டுவோம், அனைவருக்கும் நன்மைகளை செய்வோம். நன்மை செய்வதுதான் மனிதனுடைய தன்மையாக இருக்க வேண்டும். நன்மையை உருவான கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மைத்தனத்தை காண்பிக்க வேண்டும். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட, ஆண்டவர் மீட்பராக தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இதை பின்பற்றி வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். தந்தை கடவுள் இயேசு கொடுத்த அந்த அன்பு, தந்தை கடவுள் இயேசு கொடுத்த அந்த வாழ்வை மற்றவர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டுகின்றார். எந்த அளவுக்கு அவர் பகிர்ந்து கொள்கின்றார் என்றால் தன்னையே தாழ்த்துகின்றார், தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றார். எந்த அளவிற்கு அவர் முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றார். இப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே நாமும் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவராக மாற வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவருடைய பண்பை நம்மளே இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்வோம். தன்னலமற்ற ஒரு வாழ்வு, சுயநலமற்ற ஒரு வாழ்வு, பெருமை தேடாத ஒரு வாழ்வு, தற்பெருமை கொள்ளாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம். பொறாமை இல்லாத வாழ்வு. சில நேரங்களில் இந்த இவ்வளோ பெரிய சவுல் அரசன் கூட அந்த தாவீதை பார்த்து பொறாமைப்படுகிற பொழுது நீங்களும் நானும் கூட சில நேரங்களிலே பொறாமைப்படுகின்றோம். இந்த பொறாமையானது ஒரு பெரிய பாவ செயல். இந்த பொறாமை இல்லாத வாழ்வை நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது என்னுடைய வாழ்வு நிலை வாழ்வை நோக்கிய ஒரு தேடலாக, நிலை வாழ்வை நோக்கிய ஒரு பயணமாக, அன்பு செய்கிற வாழ்க்கை பயணமாக இருக்க வேண்டும். அனைவரையும் ஏற்றுக்கொண்டு, அனைவர் மீதும் அன்பு காட்டி, அனைவர் மீது பரிவு காட்டி ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அனைவருக்கும் அனைத்தும் உரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒற்றுமையோடு வாழ எனக்கு நல்ல உள்ளத்தை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இல்லை தந்தேன் என்னையே அன்புடனே, கொடுப்பதனின்பம் பெறுவதில்லை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேனே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றே பாடுவதாவது. படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கை அளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்தும் மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய திரு அவையினர் ஆகியோரோடும் இந்த திரு அவை அன்பில் நிலை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. எழுந்தருள்வாய் தலைவா. உடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. எழுந்தருள்வாய் தலைவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூய்மையும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரே இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திலா பந்தமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உண்மை வாழ்வுவே. வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தன்னிலே பிறர் முகங்களிலே இயேசு முகம் தரிசிக்க துணை புரியும். ஆகம் தன்னிலே பிறர் முகங்களிலே